சலூன் கடை வைக்கலாமா கேட்குறாரு. பேர் கிடையாது, சலூன் வைக்கலாமான்னு கேட்குறாரு. சலூன்னா முடி திருத்தகம், முடி பார்பர் ஷாப்புங்கிறோம்ல, இந்த சலூன் கடை வைக்கலாமான்னு கேட்குறாரு. இப்போ சலூன் கடைங்கிறது சலூன் மட்டும் இல்லாமல் வேறு வேறு விஷயங்கள்லாம் இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் சேர்த்தான் சொல்லணும். ஒரு அதை வச்சு கூட அவர் கேட்டிருக்கலாம். சலூன் கடை என்பதில் வைத்துக்கொண்டு சும்மா முடிவெட்டுறது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர் மாதிரியான அம்புட்டு அம்சங்கள் அதில் இருக்கும். டை போட்டு விடுவாங்க, வேறு பல பல விஷயங்கள் அதில் என்ன செய்யும், ஃபேஷியல்னு சொல்லி மூஞ்சியில் உள்ளதெல்லாம் கழுவி அப்படி புது மாப்பிள்ளை மாதிரி ஆக்குவாங்க. இது எல்லாமே சலூனுக்குள்ளே அடங்கி போச்சு. அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்தே பார்த்துடலாம். சலூன் கடை வைக்கலாமான்னு கேட்டால், முதல்ல சலூனுடைய பிரதானமானது முடி வெட்டுறது தானே. சலூனில் மற்ற விஷயங்கள்லாம் பின்னாடி சேர்ந்து கொண்டாலும் பிரதானமான வேலை என்னது, முடி வெட்டுறது. முடி வெட்டுறதுக்கு அதை ஒரு தொழிலாக சம்பாதிக்கலாமாங்கிறது தான் பாயிண்ட்டு. அதை சம்பாதிக்கலாம்னா கடை வச்சு சம்பாதிச்சானா, கடை வைக்காமல் சம்பாதிச்சா என்ன, எல்லாம் ஒன்று தானே. அப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் முடி திருத்துவோர் என்று இருந்தார்களா இல்லையா? கடை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு கிடையாது. இப்போ எதுக்கு தான் கடை வச்சுருந்தாங்க? வெத்தலா கடை இருந்துச்சா ரசூலுல்லாஹ் காலத்தில்? பெட்டி கடை இருந்துச்சா? மளிகை கடை இருந்துச்சா? அப்படியே கடைன்னு இருக்க தேவையில்லை. அந்த வியாபாரம் நடந்துச்சா இல்லையா? சந்தையில் பண்ணுவாங்க, ரோட்டில் போட்டு பண்ணுவாங்க. நம்ம நீ கடையில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் முடியை திருத்துவதற்கு அதுக்குன்னு சில ஆட்கள் இருந்து ஒரு ஆள் முடியை ஒரு ஆள் வெட்டி விட்டு அதுக்கு ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டு அதன் மூலம் வாழ்க்கை நடத்துதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. இருந்ததுனால தான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,